அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்லேருந்து யூனிட் 8 வாட் இஸ் யுவர் ஸ்டோரி இந்த லெசனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிக் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். She has watered her plants in the garden. Have watered has watered அப்படின்றது. He, she, it வந்து has வரணும். I, we, they, you அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது have வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம போட்டுடலாம். அப்போ இங்கே she வருது, அதனால் has watered அப்படின்றது கரெக்டு. All my friends, friends ஆனும்போது plural, அதாவது they. அப்போது have completed their homework. ஐக்கும் have தான் வரணும். I have lived in this city for 6 years. Next, the cat has. The cat அப்படின்றது it. அப்போது the cat has climbed on the roof. You have gone to the park with your friends. Rewrite the sentence using the words given in the box. Saran, an interesting story. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை என்ன பண்ணியிருப்பான், அப்போ அங்கே வந்து ரிட்டன் எழுதியிருப்பான் இல்லையா. அப்போது சரண் வரும்போது ஹீ, அதுக்கு வந்து ஹேஸ் போடுறோம். சரண் ஹேஸ் ரிட்டன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. மை ஃபாதர் வாட்டர்மெலன் ஜூஸ் ஃபார் மீ. அப்பா வந்து எனக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டாங்கன்னு வரும்போது மேட், அப்போ ஹேஸ் மேட். மை ஃபாதர் ஹேஸ் மேட் வாட்டர்மெலன் ஜூஸ் ஃபார் மீ. வி அவர் அட் லஞ்ச். அப்போ வீன் வரும்போது வீக்கு வந்து ஹாவ் ஃபினிஷ்டு, நாங்கள் லஞ்சை வந்து முடிச்சிட்டோம். அப்போ வி ஹாவ் ஃபினிஷ்டு அவர் லஞ்ச் அட் ஸ்கூல். திஸ் மூவி ஆல்ரெடி, இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். அப்போது வாட்ச்டு. ஐ ஹாவ் வாட்ச்டு திஸ் மூவி ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து ராஜன் த ஹவுஸ் பியூட்டிஃபுல்லி. வீடை வந்து அழகாக என்ன பண்ணியிருப்பான், வரைஞ்சிருப்பான், பெயிண்டட். அப்போ ராஜன் ஹேஸ் பெயிண்டட் த ஹவுஸ் பியூட்டிஃபுல்லி. Rewrite the sentence correctly. Amar and Anwar has played chess in the evening. Amar and Anwar, அப்போ they அவங்க, அப்போ வந்து has வரக்கூடாது, இங்கே have வரணும். have played. The hen have laid many eggs in this month. The hen என்றது it, அப்போ இங்கே வந்து has வரணும். The hen has laid many eggs in this month. I வரும்போது have வரணும். I have eaten tasty cakes in this shop. தேக்கு வந்து ஹேஸ் வரக்கூடாது, ஹாவ் தான் வரணும். அப்போ தே ஹாவ் brought many colorful flowers from the garden. நெக்ஸ்ட்டு ஷீ ஹாவ் ட்ரைவன் இருக்குது, ஹாவ் வரக்கூடாது, ஹேஸ் வரணும். ஷீ ஹாஸ் ட்ரைவன் எ கார் ஒன்ஸ். யூஸ் த இன்ஸ் அண்ட் ஃப்ரேம் சென்டென்ஸ் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் டென்ஸை வச்சு எழுதுகிறோம். பிரியா ஹேஸ் ரிட்டன். பிரியா வருது இல்லையா, அப்போ ஹீ ஷீட்டுக்குள்ளே ஹேஸ் போட்டுக்கணும். அப்போ பிரியா ஹேஸ் ரிட்டன் ஹர் ஹோம்ஒர்க். அவளுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சு, அதனால் ஹர் ஹோம்ஒர்க்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு த சில்ட்ரன்ன்றது குழந்தைகள், அது வந்து ஒரு ஃப்ளூரல் ஃபார்ம். அப்போ இங்கே வந்து ஹாவ் போடணும். த சில்ட்ரன் ஹாவ் ஃபினிஷ்டு த கேம். நெக்ஸ்ட்டு ஐ வரும்போது ஹாவ் வரணும். ஐ ஹாவ் ரெட் த ஸ்டோரி ஆல்ரெடி. நான் ஏற்கனவே இந்த ஸ்டோரியை படிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து த பாய்ஸ்னும் போது ஃப்ளூரல் இது. அப்போ த பாய்ஸ் ஹாவ் ஓன் த மேட்ச் வித் 3 wickets. மை ஃபாதர் போது சிங்குலர் இது. அப்போ ஹேஸ் பிரிங்குக்கு வந்து ப்ராட்னு சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். மை ஃபாதர் ஹேஸ் brought me a watch. த மேஜிக் பென்சில், இது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி ஒரு பேசேஜாக இருக்குது, இது கீழே கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசேஜ், கிறிஷ் வாஸ் எ லிட்டில் பாய். கிறிஷ் வந்து ஒரு சின்ன பையன். ஹி வாஸ் குட் இன் மெனி திங்ஸ். அவன் நிறைய விஷயங்களில் நல்லவனாக இருந்தான். பட் ஹி வாஸ் நாட் குட் அட் ரைட்டிங் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ். ஆனால் அவன் வந்து எழுதுறதும் ஓவியம் வரைகிறதுலையும் அவன் வந்து குட்டு கிடையாது. ஸோ இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம் டு ட்ரா. அதனால் அவனுக்கு வரைகிறது வந்து ரொம்ப கடினமாக இருந்தது. ஒன் டே ஹி ஃபவுண்ட் எ கலர்ஃபுல் பென்சில். ஒரு நாள் அவனுக்கு ஒரு அழகான பென்சில் கிடச்சிது. ஹி ட்ரைடு டு ட்ரா எ சர்க்கிள். அவன் ஒரு சர்க்கிளை வரையணும்னு நினச்சான். பட் இட் வாஸ் நாட் குட். ஆனால் அது நல்லாவே இல்லை. ஸோ ஹி வாஸ் அபவுட் டு த்ரோ த பென்சில். அதனால் அவன் அந்த பென்சிலை வந்து தூக்கி போடணும்னு நினச்சான். அட் த டைம் இஸ் drawing started talking. அந்த நேரத்தில் அவனுடைய அந்த டிராயிங், அந்த சர்க்கிள் வந்து பேச ஆரம்பிக்குது. இட் ஆஸ்க்டு கிறிஷ் டு draw a pair of eyes. அது என்ன சொல்லுச்சுன்னா இணை கண்கள், அதாவது 2 கண்களை வரையும்படி அது சொல்லுது. இப்போ கொஷின் என்னென்னா, வாட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் கிறிஷுக்கு வந்து எது ரொம்ப கடினமாக இருந்தது. ரைட்டிங் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் வியர் நாட் ஈஸி ஃபார் கிறிஷ். செகண்ட் கொஷின், வாட் டிட் கிறிஷ் ட்ரை டு ட்ரா. அவன் என்ன ட்ரா பண்ணணும்னு நினச்சான். கிறிஷ் ட்ரைடு டு ட்ரா எ சர்க்கிள். வாட் டிட் த ட்ராயிங் ஆஸ்க் ஹிம் டு ட்ரா.
அந்த drawing வந்து அவனை என்ன பண்ணணும்னு கேட்டுச்சு. The drawing asked him to draw a pair of eyes. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பேசேஜ். கிறிஷ் வாஸ் ஷாக்டு, அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டான். பட் ஹி மேனேஜ்டு டு ட்ரா 2 ஐஸ். இருந்தாலும் அவன் வந்து அந்த இரு கண்களை வரையணும் அப்படின்னு நினச்சான். த சர்க்கிள் வாஸ் ஹாப்பி, அதனால் அந்த சர்க்கிளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கிறிஷ் வாஸ் நாட் குட் அட் ட்ராயிங், இருந்தாலும் அவனுக்கு வந்து ட்ராயிங் பண்ண வராது. பட் த சர்க்கிள் தாட் ஹிம் டு ட்ரா, அந்த சர்க்கிள் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துச்சு எப்படி வரையணும்னு. த சர்க்கிள் கேவ் மெனி இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த சர்க்கிள் வந்து வட்டம் வந்து அவனுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிகிட்டே இருந்தது. ரப் திஸ் அவுட் பட் கேர்ஃபுல்லி, அதாவது அழிச்சிட்டு பண்ணு, இட் ஹர்ட்ஸ், அது வலிக்குது அப்படின்ற மாதிரி அவனுக்கு நிறைய வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தது. அண்ட் ட்ரா மீ சம் ஹேர், ஐ லுக் லைக் ஏ லாலிபாப், நான் வந்து பார்க்கறதுக்கு லாலிபாப் மாதிரி இருக்கேன், எனக்கு சம் ஹேர், கொஞ்சம் முடிகளை வர அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தது. இப்போ கொஷின்ஸுக்கு போகலாம். ஒய் வாஸ் த சர்க்கிள் ஹாப்பி, சர்க்கிள் வந்து ஏன் மகிழ்ச்சியாக இருந்தது? பிகாஸ் கிறிஷ் மேனேஜ்டு டு ட்ரா 2 ஐஸ், அவன் அந்த 2 ஐஸை ட்ரா பண்ண நினச்சதால அந்த சர்க்கிள் வந்து ஹாப்பியாச்சு. ஹூ வாஸ் கிறிஷ் நியூ டீச்சர், கிறிஷோட நியூ டீச்சர் யாருன்னா அந்த சர்க்கிள், ஏன்னா அதுதான் அவனுக்கு சொல்லி கொடுத்துச்சு. அதனால் த சர்க்கிள் வாஸ் கிறிஷஸ் நியூ டீச்சர். த drawing said draw me some, அந்த drawing என்ன சொல்லுச்சுன்னா draw me some hair, I look like a lollipop, எனக்கு கொஞ்சம் முடிய வர நான் வந்து லாலிபாப் மாதிரி இருக்கேன் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ hair, draw me some hair, I look like a lollipop. After each instructions, Krish improved his drawing skills. அடுத்தடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அப்புறமா கிறிஷ் வந்து அவனுடைய ட்ராயிங் திறனை வந்து வளர்த்துக்கிட்டான். ஹி ட்ரீவ் எ லிட்டில் மேன் கரெக்ட்லி, ஒரு சின்ன மனிதனை வந்து அவன் கரெக்டாக வரைஞ்சிட்டான். ஹி தேங்க்டு ஹிஸ் நியூ டீச்சர், அவனுடைய புதிய ஆசிரியருக்கு அவன் தேங்க்ஸ் சொன்னான். த டீச்சர் செட் ஐ டிட் நாட் டீச் யூ எனிதிங், அந்த டீச்சர் என்ன சொன்னால் நான் உனக்கு எதையும் டீச் பண்ணல. யூ ப்ராக்டிஸ்டு இட் மெனி டைம்ஸ், நீ நிறைய முறையை ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லுது. கிறிஷ் வென்ட் டு ஸ்லீப் ஹாப்பிலி, அதனால் அவன் மகிழ்ச்சியாக தூங்க போயிட்டான். கொஷின்ஸு. ஹூம் டிட் கிறிஷ் தேங்க், கிறிஷ் வந்து யாருக்கு தேங்க்ஸ் சொன்னான் அப்படின்னா அவனுடைய நியூ டீச்சருக்கு. கிறிஷ் தேங்க்ட் இஸ் நியூ டீச்சர். செகண்ட் கொஷின். வாட் டிட் கிறிஷ் ட்ரா ஆன் த பேப்பர், கிறிஷ் வந்து அந்த பேப்பரில் என்ன ட்ரா பண்ணான்? கிறிஷ் ட்ரீவ் எ லிட்டில் மேன் ஆன் த பேப்பர். வாட் மேட் கிறிஷ் ட்ரா த பிக்சர் கரெக்ட்லி, அவன் பிக்சர் கரெக்டாக பண்ணுறதுக்கு என்ன அவனுக்கு உதவி செஞ்சது அப்படின்னா ப்ராக்டிஸ் மேடு கிறிஷ் ட்ரா த பிக்சர் கரெக்ட்லி, அவன் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்ததால் தான் அவனுடைய பிக்சர் வந்து கரெக்டாக வந்தது. நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். த நெக்ஸ்ட் மார்னிங் த மேஜிக் பென்சில் வாஸ் மிஸ்ஸிங், அடுத்த நாள் அந்த மேஜிக் பென்சில் வந்து காணாமல் போயிடுச்சு. இஸ் ட்ராயிங் ஷீட் வாஸ் ஆல்சோ எம்டி, அவனுடைய ட்ராயிங் ஷீட் வந்து எம்டியாக இருந்தது, அது காலியாக இருந்தது. ஹீ தாட் தட் இட் வாஸ் எ ட்ரீம், அவன் என்ன நினச்சானா அது ஒரு கனவுன்னு நினச்சான். ஸோ ஹீ டுக் எ பென்சில் அண்ட் ட்ரீவ் த லிட்டில் மேன் அகெயின், அதனால் அவன் பென்சில் எடுத்து மறுபடியும் அந்த லிட்டில் மேன் சின்ன மனிதனை வரைய ஆரம்பிக்கிறான். ஹீ இமேஜின்ட் இஸ் டீச்சர், அவன் வந்து அவனுடைய அந்த டீச்சரை வந்து கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டான். இட் வாஸ் கிவிங் இம் இன்ஸ்ட்ரக்ஷன், அது அவனுக்கு வந்து கட்டளைகளை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்தது. அட் லாஸ்ட் த ட்ராயிங் வாஸ் குட் ஆஃப்டர் எ ஃபியூ அட்டம்ப்ட்ஸ், கடைசியாக அந்த ட்ராயிங் வந்து ஒரு சில அட்டம்ப்ட்ஸ்க்கு அப்புறம் அழகாக இருந்தது. கிறிஷ் என்ஜாய்டு டு ப்ராக்டிஸ் ட்ராயிங், அவன் வந்து ட்ராயிங் பண்ணுறதை என்ஜாய் பண்ணான். லேட்டர் கிறிஷ் இம்ப்ரூவ்டு இஸ் ட்ராயிங்ஸ், அவனுடைய ட்ராயிங்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டான். ஹீ ப்ராக்டிஸ்டு வெல் அண்ட் லேர்ன்ட் நாட் டு கிவ் அப், அவன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணான். அண்ட் லேர்ன் டு நாட் கிவ் அப், எதையுமே வந்து விட்டுடக்கூடாது அப்படின்றத கற்றுக்கிட்டான். உடனே அதை வந்து முடியாதுன்னு விட்டுடக்கூடாது அப்படின்னு அதை கற்றுக்கிட்டான். ஓகே, இப்போ இதில் வாட் ஹேப்பன் டு த மேஜிக் பென்சில் இன் த மார்னிங், காலையில் அந்த மேஜிக் பென்சில் என்னாச்சு? த மேஜிக் பென்சில் வாஸ் மிஸ்ஸிங் இன் த மார்னிங். வாட் ஹேப்பன் டு கிறிஷஸ் ட்ராயிங்ஸ் அட் லாஸ்ட், கடைசியாக அவனுடைய ட்ராயிங்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு? அட் லாஸ்ட் கிறிஷ் இம்ப்ரூவ்ட் இஸ் ட்ராயிங்ஸ், கடைசியாக அவன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டான் அவனுடைய ட்ராயிங்கில். வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் த ஸ்டோரி, இந்த ஸ்டோரியில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ப்ராக்டிஸ் வில் அண்ட் நாட் டு கிவ் அப், நம்ம எதையுமே வந்து முடியாதுன்னு விடக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணோம், தொடர்ந்து முயற்சிக்கணும், எதையுமே முடியாதுன்னு விடக்கூடாது, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்குறோம். ப்ராக்டிஸ் வெல் அண்ட் நாட் டு கிவ் அப். நெக்ஸ்ட்டு லிசன் டு யுவர் டீச்சர் அண்ட் ரைட் இட் இன் த ஸ்பேஸ் கிவன் பிலோ.
இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் சென்டென்ஸ் பேசேஜுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல டீச்சர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. வேர்ட்ஸ் வந்து அரும்பு நிலைக்கானது, சென்டென்சஸ் வந்து மொட்டு அண்ட் மலர் நிலைக்கானது, பேசேஜ் வந்து கிளாஸ் லெவல் வகுப்பு நிலை மாணவர்களுக்கு இந்த பேசேஜஸை நம்ம டிக்டேட் பண்ணுறோம். வேர்ட்ஸு பார்க், ஸ்கூல், பேங்க், சி, ஷாப். இந்த வேர்ட்ஸில் நம்முடைய டீச்சருடைய டிஹெச்பியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ் வந்து மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. தேர் இஸ் எ பிக் பார்க், ஐ லைக் மை ஸ்கூல், மை ஃபாதர் ஒர்க்ஸ் இன் எ பேங்க், த sea is blue, all the shops are closed. பேசேஜ், இந்த பேசேஜ் வந்து வகுப்பு நிலை மாணவர்கள் கிளாஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. த பார்க் இஸ் நியர் த sea shore. Many kids come back from school and visit the park. A man comes out of the bank and gets into the park. He buys a cup of tea from the shop and enjoys it. Next one, read the sentence and tick the correct picture for the passage. இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜுக்கான கரெக்ட் பிக்சர் என்னமோ அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். எ ஃபார்மர் ஆட் எ மேஜிக்கல் ஹென். ஒரு விவசாயிக்கிட்ட ஒரு மேஜிக்கல் ஹென் இருந்தது. இட் லேய்டு கோல்டன் எக்ஸ். அது வந்து தங்க முட்டைகளை போட்டது. ஹீ சோல்டு த எக்ஸ். அவர் வந்து அந்த முட்டைகள்லாம் விற்றாரு. ஹீ பிகேம் எ ரிச் மேன். அவர் வந்து நல்ல ரிச் மேன், பணக்காரர் ஆயிட்டார். இப்போ இங்கே பார்த்தா டக் இருக்குது, இங்கே வந்து பிஜிஎன் புறா இருக்குது, இங்கே ஹென் இருக்குது, இங்கேயும் ஹென் இருக்குது. அப்போது எ ஃபார்மர் ஆடிய மேஜிக்கல் ஹென், இந்த ரெண்டு படத்தில் தான் ஹென் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கிடையாது. இந்த ரெண்டு படத்தில் ஹென் இருக்குது, ஆனால் எக்கு வந்து இது கோல்டன் எக்கு, இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. அப்போ கோல்டன் எக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பிக்சர் தான் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு எ தர்ஸ்டி க்ரோ ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் லாஸ்ட்டில் ஒரு 2 லைன்ஸ் விடுபட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுகிறோம். எ க்ரோ வாஸ் வெரி தர்ஸ்டி. க்ரோ ரொம்ப தாகமாக இருந்தது. இட் குட் நாட் ஃபைண்ட் வாட்டர். அதுக்கு தண்ணியே கிடைக்கல. அட் லாஸ்ட் இட் ஃபவுண்ட் எ லிட்டில் வாட்டர் இன் எ பாட். கடைசியாக ஒரு பானையில் கொஞ்சமாக தண்ணி இருக்கிறத பார்த்தது. இட் குட் நாட் ரீச் அவுட் த வாட்டர். அதனால் அந்த தண்ணி குடிக்க முடியல. தெர் வியர் சம் ஸ்மால் ஸ்டோன்ஸ் நியர் இட். அங்கே சின்ன சின்ன கற்கள் பக்கத்தில் இருந்தது. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா செகண்ட் ஒன் தான் அது கரெக்டானது. த க்ரோ ட்ராப்ட் த ஸ்மால் ஸ்டோன்ஸ் இன் டு த பாட். அந்த அங்கேருந்த ஸ்மால் ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பானைக்குள்ளே போடுது. த வாட்டர் கேம் டு த டாப். அந்த தண்ணி வந்து மேலே வந்துடுச்சு. இட் ட்ராங்க் த வாட்டர். அப்போ அந்த தண்ணியை குடிச்சது. ஸோ இந்த சென்டென்சஸ் தான் இங்கே நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் த ஜெண்டர் அண்ட் ரீரைட் த ஸ்டோரி. இங்கே ஒரு ஸ்டோரி இருக்குது. இதில் இருக்கிற ஜெண்டர்ஸை மட்டும் நம்ம மாற்றுறோம். அதாவது ஆண் பாலில் இருந்தால் பெண்ணாகவும், பெண்ணாக இருக்கிறது எல்லாமே ஆண் பாலாகவும் நம்ம மாற்றி எழுதுகிறோம். ஃபெமினைனை மஸ்குலைனாகவும், மஸ்குலைனை ஃபெமினைனாக மாற்றுறோம். எ மேனை வந்து உமனாக மாற்றுறோம். எ உமன் அண்ட் ஹிஸ் சன் அப்படின்னும் போது ஹர் டாட்டர் லிவ்ட் இன் எ வில்லேஜ். ஹீயை வந்து ஷீயை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஷீ ஆட் எ ஃபார்ம் ஆன் தட் ஃபார்ம். ஹீ வந்து ஷீ ஹேட் 2 ஸ்டாலியன்ஸ் அப்படின்றது வந்து குதிரை, ஆண் குதிரை. ஸோ அதுக்கு வந்து பெண் குதிரைக்கு வந்து மேர்ஸ் 3 புல்ஸ். கவுஸோட ஆப்போசிட் வந்து புல்ஸ். சம் ஹென்ஸ்னா கோழி. அப்போ நம்ம வந்து ரூஸ்டர்னு மாற்றிக்கிறோம். சம் ரூஸ்டர்ஸ் அண்ட் டக்ஸ்ன்றது வாத்து. அப்போ அது வந்து அந்த மஸ்குலைன் வந்து ட்ராக்ஸ். ஆன் சண்டே ஹர், இஸ்ஸுக்கு வந்து ஹர்ன்னு போட்டுக்கிறோம். ஹர் டாட்டர், சன்னை வந்து டாட்டராக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். டாட்டர் கேம் டு த ஃபார்ம். ஹீயை வந்து ஷீன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஷீ பிளேட் வித் தோஸ் அனிமல்ஸ் அண்ட் ஆட் ஃபன் வித் தேம். ஹிஸ் சன்னை வந்து ஹர் டாட்டர் லைக் த ஃபார்ம் வெரி மச். இஸ் மதர் வந்து ஹர் ஃபாதர் ப்ராட் லஞ்ச் ஃபார் இம்மை வந்து ஹர்ன்னு மாற்றிக்கிறோம். ஹர் அண்ட் ஹர் மதர். They ate the food and returned home happily in the evening. ஸோ இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி இதில் இருக்கிற ஜெண்டர்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறோம். ரைட் எ ஸ்டோரி ஃபார் த பிக்சர் இன் 5 சென்டென்ஸ். ஒரு 5 வரிகளில் அந்த ஸ்டோரியை நம்ம எழுதுகிறோம். இந்த ஸ்டோரிக்கான நேம் வந்து த ஃபாக்ஸ் அண்ட் த கிரேப்ஸ். One day a hungry fox saw a bunch of grapes hanging from a vine. அதாவது திராட்சை தோட்டத்தில் ஒரு நரி, பசியாக இருந்த நரி வந்து அந்த கொத்தாக இருந்த திராட்சை தொங்குறத பார்த்துச்சு. He wanted to eat the grapes. அது வந்து அந்த திராட்சைகளை சாப்பிடணும்னு நினச்சது. So he jumped but could not reach the grapes. அது குதித்து பார்க்குது, ஆனால் அந்த கிரேப்ஸ் அதனால் பிடிக்க முடியல.
He was soon very tired. அது சீக்கிரத்தில் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. And went away saying, the grapes are sour. அது என்ன சொல்லுதுன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டு இந்த கிரேப்ஸ் எல்லாம் ரொம்ப புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. மை ஜேர்னல், ரைட் த ஸ்டோரி கிரியேட்டட் பை யுவர் டீம் இயர். அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு ஸ்டோரியை எழுத சொல்கிறாங்க. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஆண்ட் அண்ட் கிராஸ் ஓப்பர் ஒரு ஸ்டோரி வரும் இல்லையா. ஆண்ட் வந்து சம்மர் டைமில் அதுக்கான உணவை சேகரித்து வச்சுக்கும். ஆனால் கிராஸ் ஓப்பர் வந்து அதை பார்த்து சிரிக்கும். நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உணவை சேகரித்து வைக்கிற அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அது ஜாலியாக இருக்கும் கிராஸ் ஓப்பர். ஆனால் ஆண்ட் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அது உணவை வந்து சேகரித்து வச்சுக்கும். அப்புறம் சம்மர் டைம்ஸ் முடிஞ்சு வின்டர் மழைக்காலம் வரும்பொழுது, ரெய்னி டேஸு அந்த பனிக்காலம்லாம் வரும்பொழுது இந்த ஆண்ட் வந்து அழகாக அதனுடைய உணவை வந்து எடுத்து சாப்பிட்டு அது அழகாக இருக்கும். ஆனால் கிராஸ் ஓப்பர் உணவு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அந்த ஸ்டோரியை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். One summer, an ant worked hard every day to gather food and store it safely for the winter. His friend the grasshopper, however, laughed and said, "You work too hard. Relax." The grasshopper spent all summer playing and singing instead of preparing. But when winter came, the grasshopper was cold and hungry, while the ant stayed cozy in his home with more than enough food. So in the story moral, always plan ahead and be prepared. எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். முதல்ல பிளான் பண்ணி தயாராக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட moral. Thank you.